குனிஞ்சு வா மாமா. மாமா கால்ல இருந்து கண்டதை தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு வந்துட்டான். அட கொண்டா வாயை மூடாம தின்னுக்கிட்டே வந்தா. ஏய் நில்லு. சோசியல் அண்ணாமலை நீங்க தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்குள்ள மறந்துட்டு பத்தியாலா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சாதகத்தை உன்கிட்ட கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல குழந்தை பெற்றால. ஏ உன்னி வாழ்க்கையை மறக்க முடியுமா? 6 மாசம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? தாயும் சேயும் நல்லா தான் இருக்காங்க. அவளை கெட்டவனை பார்த்துதான் ஊரே சிரிக்கி. சரி அதை விடுங்க. இவர் யாரு? இவன் எங்க அக்கா பையன். வயசு 35 ஆச்சு. இன்னும் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேக்கு. அடாடா. இந்த பாரு சாதகம் கையிலே இருக்கு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லலாம். அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க பாத்துருவோம். தாங்காது இப்பவே பாக்கணும். இல்ல கண்டுக்குள்ள குத்துவா. சரி சரி அவசரப்படாதீங்க. 2 சந்திரம் 3 மாப்பிள்ளை முகத்துல கல்யாண கால தாண்டவம் ஆடுது. ஆடாது அவன் சாதாரண ஆளா? சோசியர் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சோசியர எதா இருந்தாலும் கரெக்டா பார்த்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா எனக்கு பாக்குற பொண்ணெல்லாம் ஒண்ணு கல்யாணம் ஆனவளா இருக்காளுவ, இல்லன்னா அடுத்தவன் காதலியா இருக்காளுவ. இந்த 2 இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கும் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. அதுக்குள்ள ஆமாமா. மாப்பிள்ளை மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? காலேஜ். ஓ காலேஜா? காலேஜ்ல படிக்கலான்னு தான் போனேன். காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கணுமா? அதான் தப்பு தெரியுமா? கேட்டாலும் அவங்ககிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது. தன்னோட ஒரு வயசு மூத்த பொண்ணா தான் அமையும். அதனால 36 வயசு பொண்ணா தான் நீங்க பாக்கணும். 36 வயசு பிள்ளைகளுக்கு பஞ்சம். அதுல நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இவனுக்கு கட்டி வச்சிருக்கேன். அப்புறம் வரட்டுமா? ஜாதகம் பாத்தீங்க. ஒரு 10 ரூபா வச்சுட்டு போக மாட்டீங்களா? பாத்தீங்களா மறந்தே போயிட்டேன். ஒரு 5 இருந்தா கொடு. மாமா நீ கொண்டு வரலையா? நீ சோசி மாசத்துக்கு இந்த நாட்டை முடிச்ச துண்டு வச்சுக்கிடுங்க. என்ன மாமா என்ன காட்டுக்குள்ள கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா நீ படிச்ச படிப்புக்கு உன்னை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டு போ. ஏய் சோசியாரன் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாட்டிட்டல. என்ன மாமா சொல்லுத? ஏய் அங்க பாரு. நல்ல பாருடா. ஆசை தீர பாருடா. ஏய் கலர் கலரா இருக்காளுவலே. சூப்பர் மாமா. ஏய் இந்த 2 பார்த்தா எனக்கு ஆசை இருக்குல. பாக்க வந்தது எனக்கு. யாரையா நீங்க? பொம்பளைங்க தனியா வேலை செய்யற இடத்துல எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். சோசிக்காரன் 36 வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னோம். அதான் பார்த்தோம். உங்க 2 பேரையும் பார்த்தா 36 வயசுலயும் இவ்வளவு தளதளன்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பிடிச்சிருக்கு? ஏன் வெக்கப்படாம சொல்ல? 2 பேரையுமே பிடிச்சிருக்கு மாமா. ஏயா கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? உங்களை சும்மா விடக்கூடாது. டேய் தம்பி அப்பா கூப்பிடுறா. என்ன மாமா சிக்கல் மாட்டிட்டே. ஓடியாதே மாமா. டேய் நில்லுடா. ஏய் சும்மா ரெடி. ஏய் சொன்னா கேளு. ஏய் ரொம்ப சின்னதா இருக்குடி. அவசரப்படாதடா. ஏய் இங்க பாருடி பொம்பளைங்க குளிக்கிறது எப்படி நின்னு பாக்குறாங்க. மாமா எனக்கு ஒரு யோசனை. 36 வயசு பொண்ணு தானே எனக்கு கட்டணும் சொன்னேன். ஆமா 18 வயசுல 2 பொண்ணு கட்டிட்டா. இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்துடா வந்தது? இப்ப உன்னை மருமகன்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. போலாம். மாமா மருமகனே இப்பதான் எனக்கு கண்ணா பின்னான்னு நேரம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி இந்த முன்னாடி போற 2 சவத்தை பண்ணி என்ன கட்டி வச்சு பின்னால போறது பிடிக்கலாங்க. என்ன சொட்ட என்ன பார்வை வேண்டி இருக்கு? அது ஒண்ணு இல்ல. என் மருமகனுக்கு 18 வயசுல 2 பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்களை யாராவது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பின்னால இருந்து பாத்துட்டு இருக்கோம். இல்லடா மண்டையில எண்ணெயே தடவை சப்பாத்தி போடலாம் போல இருக்கு. இந்த மண்டைக்கு 18 வயசுல பொண்ணு கேக்குதா? என்னமோ உனக்கு 6 அடி நீளத்துல முடி இருக்க மாதிரி என்ன பாக்க? அவன் சொல்லு ஒளிதான்டா. என்னவா? ஒழுங்கா ஓடி போயிடுங்க. இல்ல அடிக்கிற அடியில மிச்சம் இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். உனக்கு பிடிக்கலன்னா விடாதா? ஏமா 18 உங்கள யாருக்காவது என்ன பிடிச்சிருக்கா? கொஞ்சம் இங்க வாங்க. பிடிச்சிருக்கு போல இருக்கு. இதுக்குனே அலையறானுங்க. இனிமே பொம்பளைங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. அதுங்களுக்கு எங்கடி இருக்கு தலை? எதுக்கு இப்ப என் பின்னாடியே வர? இது வரைக்கும் நீ எனக்கு பொண்ணு பார்த்ததெல்லாம் போதும். இனிமே உன் வழியை நீ பாத்துக்கோ. என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்கல. போ போயிரு. என்ன தைரியம் தான் என்னை மதிக்காம பேசுவான். ஏடா எழுதி வச்சுக்கல. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் காடா. ஐயா அங்க பாருங்க பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி.
மாட்டேங்கிறான். உப்பு போட்டு தானே சொல்றீங்க. பொம்பளை குளிக்கிற பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல. யாரப்பா நீ புதுசா இருக்க? குருக்கள் மாமாத்துக்கு வந்திருக்கேன். ஓ குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பார்த்து குளிச்சுட்டு ஜாகிரதையா போ. என்ன என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ அப்படியா? ஓஹோ எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி 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 வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய் நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். அண்ணா எனக்கு ஒன்று எடுத்துக்கணும். ஏய் அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணே சூப்பரா இருக்கு. பார்த்து சாப்பிடு, வயித்த வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி கையை கழுவுங்க. டேய் புகழாந்தி போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. எப்படி சவுந்திருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. டேய் இங்க பாத்தீங்களாடா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல தான பாசம் அதிகம். 2 பேருக்கும் வலது கை மட்டும் தான்டா செவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கன்னா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, 2 பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல். அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. இவங்கள புடிங்கடா புடிங்கடா, 2 பேரும் புடிங்கடா. என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லப்பா, பெரிய எனக்கு முதல்ல முடிங்க. அண்ணியை கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன்.